ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டைலில் நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். சரவணன் கிட்டே இல்லாத போல் அதெல்லாம் வந்து சேர்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் சரவணன் வந்து எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்டு, அந்த பொண்ணை அப்படியா சொல்லிச்சு, நீ என்ன பண்ணுற, இனிமேல் அவங்க ஏதாவது வாங்கிட்டு வந்தால் நீ எதுவும் கேட்டுக்காத, உங்ககிட்ட ஏதாவது கேட்டால் செஞ்சு கொடு, நீயா போய் எதுவும் கேட்காத, நீயா ஒரு விஷயத்துக்கு போகிறதால தானே உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இப்போ கூட நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன், உன் மனசு கஷ்டப்படக்கூடாதான் நான் சொல்கிறேன், இனிமேல் யார் விஷயத்துலையும் தலையிடாத அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. நீங்கள் சம்பளம் எப்போ வாங்குவீங்கன்னு கேட்குறாங்க. 5ஆம் தேதி வாங்குவேன். என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்பாட்ட கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தூங்கிடுறாரு. பார்த்துட்டு தங்கமயில் ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. அடுத்து வந்து மீனாவும் செந்திலும் ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடி ஃபோன் பார்த்துட்ருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை ராஜு தான் மெசேஜ் அனுப்புகிறான்னு சொல்லவும், ஒரே வீட்டிலேருந்தே ஃபோனில் பேசிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை அவள் கதிர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணான்னு சொல்லவும், வந்துட்டானா இப்போ தான் வரானா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. இல்லை வந்துட்டு சாப்பிட்டு படுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, ராஜு நல்ல பிள்ளையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாரு. கதிரும் வந்து என்னமோ ஏதோ நினச்சேன், பரவாயில்ல, கல்யாணம் பண்ணினதும் பொறுப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்லவும், பிடிக்காத கல்யாணமாச்சு, எப்படி இருக்க போகிறாங்களோன்னு நானும் தான் நினச்சேன்னு மீனா சொல்லிட்டு வளரிடுறாங்க. என்னது பிடிக்காத கல்யாணமா, பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. இல்லை மாமாவுக்கு பிடிக்காத கல்யாணமாச்சுன்னு சொல்லி மீனா வந்து சமாளிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் ராஜு மீனா கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் இந்த மாதிரி நைட் ஒன்றை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு மீனா சொல்கிறாங்க. எங்களை பற்றி என்ன பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு ராஜு கேட்குறாங்க. இல்லை நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, கதிரி எவ்வளோ நல்ல பையன் தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நைட்லாம் தூக்கமே வரலக்கா, அவங்க ஃப்ரெண்டு பைக் தானே வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்க ஃப்ரெண்டு வந்து பைக் வேணும்னு சொல்லிட்டாங்களாம். என்ன சமாதானப்படுத்துகிற மாதிரி பேசினாலும் அவர் நைட் ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை, இதை பற்றி யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, சரி அந்த டியூஷன் பிரச்சனை தான் போயிடுச்சு, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்லேயே டியூஷன் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, நீ எடுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராஜு, நான் எடுக்கிறேன்க்கா, நீங்கள் நான் வரேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமாவை எப்படி ஒத்துக்க வைக்கிறதுன்னு கேட்குறாங்க. எப்படியாவது ஒத்துக்க வச்சிடலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. அடுத்த நாள் சரவணன் வந்து வேலைக்கு கிளம்பிட்டுருக்கார். நைட் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. சங்கமேல இருந்துட்டு, என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட வெளியூர் போயிருக்கா, புருஷனோட வெளியூர் போனால் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சரவணன் சொல்கிறார். நம்மளும் எங்கேயாவது போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா கிட்டே போய் கேட்கணுமே, எப்படி கேட்குறதுன்னு தெரியல, நான் சந்தர்ப்பம் வரும்போது கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. இது கூட மாமா கிட்டே கேட்டு தான் செய்யணுமா சொல்லிட்டு தங்கமயில் கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக அப்பா கிட்ட தான் கேட்கணும், ஆனால் இப்போ கேட்க மாட்டேன், எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ நான் அப்போ தான் பொறுமையாக கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வேலைக்கு கிளம்பிடுறாரு. இதே மாதிரி தான் செந்தில் மீனாவும் வெளில போனாங்க, அதை கெடுத்து விட்டாங்கல்ல இந்த தங்கமயில். அவங்களுக்கு அப்போ புரியலையா, புருஷனும் பொண்டாட்டியும் தனியாக வந்து வெளியில் போனால் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்குன்னா ஒரு நியாயம் போல் இருக்குது. சீரியல் இப்படியே போயிட்டுருக்கு, நல்லா தான் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய்.